அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி நாட்டியப்பள்ளியின் சார்பிலும் எங்கள் குரு செல்வி நிவேதிதா அப்பாதுரை அவர்களின் சார்பிலும் இன்று சலங்கை பூஜை நடக்கவிருக்கும் மாணவிகளின் பெற்றோர் சார்பிலும் சிறப்பு விருந்தினர் எங்கள் குருவின் குரு திரு பூர்ணிமா ராஜகோபால் அவர்களோடு இங்கு உள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக சிவசக்தி நாட்டிய பள்ளியின் பிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று ஜீனியஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நடத்திய உலக சாதனையில் இடம்பெற்றவர்கள் இன்று சலங்கை பூஜை காணும் மாணவியர் சினோரிட்டா, மித்ரா, ஹரிணி, ஹாசினி மற்றும் ஹோஷிகா அவர்கள் மேலும் பல சாதனைகள் படைக்க இறைவனை வேண்டுகிறோம். இப்பொழுது நடராஜர் பூஜைக்கு சிறப்பு விருந்தினர் அவர்களையும் குரு நிவேதிதா அவர்களையும் சலங்கை பூஜை காணும் மாணவியர் 5வரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் குத்து விளக்கு ஏற்றுவார்கள்.
அனைவரும் தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவதாக புஷ்பாஞ்சலி. நாட்டிய நிகழ்ச்சியில் முதலாக வருவது புஷ்பாஞ்சலி. அஞ்சலி என்றால் அர்ப்பணித்தல் என்று பொருள். மாணவியர் கை நிறை மலர்களை ஏந்தி வந்து அதை நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணித்து வணங்கி பூமாதேவியின் தாழ் பணிந்து அனைத்து ரசிகர்களையும் வணங்கி ஆடப்படுவதே புஷ்பாஞ்சலி. இதோ நாட்டடை ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த புஷ்பாஞ்சலி ஆட வருகிறார்கள் மித்ரா, ஹரிணி, சினோரிட்டா, ஓஷிகா, ஹாசினி. तारितजं तजं तरिता तदिमित किटतक तगत तदिगिण तों 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 तारितजं तजं तरिता
ததிமித கிட தக தக தரிங்கிண தோம் தச்சம் தகஜம் தகிடஜம் தகிட கிடஜம் தக தரிங்கிண தோம் தச்சம் தகஜம் தகிடஜம் தகிட கிடஜம் தக தரிங்கிண தோம் தரே தரண ரண தண த ஜணு 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 தரிமி திமி திமி த கிட தக தரித தணத ஜணுத திவித தரி தரி தரித தண தண தணத ஜணு ஜணு ஜணுத திமி 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 தரித தணத ஜணுத திமித தக திமித நித தணத ஜணுத திமித தக திமி தரித ததணத தஜணுத ததிங்கிணதோ 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 ததரித ததணத தஜணுத ததிங்கிணதோ 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 ததரித ததணத தஜணுத ததிங்கிணதோ 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 தாரிதஜம் தஜம் தரிதா ததிமித கிட தக தக 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 ததிங்கிணதோ தாரிதஜம் தஜம் தரிதா அளரிப்பு என்றால் மலர்வது என்று பொருள். இதன் சங்க அமைப்பு தனி சொற்கட்டுகளால் ஆனது. மேலும் இதன் சபை வணக்கமாக கருதப்படுகின்றது. திஸ்ரா அளரிப்பு ஆட வருபவர்கள் ஹோஷிகா, சினோரிட்டா, ஹரிணி, ஹாசினி மற்றும் மித்ரா. tam kitataka tam dhit tam kitataka te ta te kitataka tam dhit tam kitataka te ta te kitataka tam dhit ta te tat te 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 tam dhit ta te tati tam theta ti 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 tati tam thit tam kitataka ti ta ti kitataka tam thit tam kitataka ti ta ti kitataka tam thit ta ti tati tam thit ta ti tati tam dhit ta ti tat ti tam dhit ta ti tat ti
tam theta de tati 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 tam dhit tam kita takati ta ti kita takatam dhit tam kita takati ta ti kita takatam dhit ta ti tati tam 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 dhit ta ti tati ta ta jam tari jaka tari ti tadingin na tum taka tadingin na tum taka dikko tadingin na tum tam dirgurtaka 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 dalangu taka tadingin na tum ta ti yum ta tam அடுத்ததாக முரளிதர கௌதம். கௌதம் என்பது கோவில் பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு நடனமாகும். இதில் சாகித்யங்களும் சொற்கட்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பின்னி வருவதாக அமைந்திருக்கும். பொதுவாக ஒரு கடவுளை போற்றி வணங்கி ஆடுவதாகவே அமைந்திருக்கும். இன்று யசோதை மைந்தன் முரளிதரனை வர்ணித்து துதித்து அவன் அருளை வேண்டி ஆடப்படுவதே முரளிதர கௌதம். ஆரம்பிய ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த கௌதம் ஆடவர் மித்ரா, ஹரிணி, ஹாசினி, சினோரிட்டா மற்றும் ஹோஷிகா. தத்தும் கிடதக தத்தி தொண்டம் தாம் தகதும் தரி கிடதும் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தீ தகதும் தரி கிடதும் தத்தும் கிடதக தத்தி தொண்டம் தாம் தகதும் தரி கிடதும் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தீ தகதும் தரி கிடதும் தத்தும் கிடதக தத்தி தொண்டம் தாம் தகதும் தரி கிடதும் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தீ தகதும் தரி கிடதும் தத்தும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தத்தும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தகதும் கிடதக தத்தி தொண்டம் தத்தும் கிடதக தத்தத்தாம் தகதும் கிடதக தத்தத்தி தகதும் கிடதக தத்தத்தாம் தகனம் கிடதக தத்தத்தி தத்தும் கிடதக தத்தத்தாம் தகதும் கிடதக தத்தத்தி தகதும் கிடதக தத்தத்தாம் தகனம் கிடதக தத்தத்தி தத்தஜம் தரி கிடதக தகதஜம் தரி கிடதக தகதிவி தகஜம் தகதஜம் தரி கிடதக தகஜம் தரி கிடதக தகதிவி தகஜம் தகதகதாம் தகதகதி தகதகதூம் தகதிவி தஜ்ஜம் தகதகதாம் தகதகதி தகதகதூம் தகதிவி தஜ்ஜம் தகதகதாம் தாம் தகதகதீம் தகதகதூம் தகதிவி தஜ்ஜம் தகதகதாம் தகதகதீம் தகதகதூம் தகதிவி தஜ்ஜம் தகதகதாம் தாதீதும் தகதகதாம் தீதும் தகதகதாம் தும் தகஜுனுதாம் தகஜுனுதாம் தகஜம் தகதகதாம் தாதீதும் தகதகதாம் தீதும் தகதகதாம் தும் தகஜுனுதாம் தகஜுனுதாம் தகஜம் தகதகதாம் தாதீதும் தகதகதாம் தீதும் தகதகதாம் தும் தகஜுனுதாம் 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 கார்முகி போல் நிறத்தவனே பார் முழுதும் சிறந்தவனே
பாரதத்தில் சாரதியாய் அமர்ந்தவனே மாமயிலின் சிறகணிந்த மாயவனே தூயவனே சரணம் 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 திக் திருக்கு நக்க திருக்கு நக்க ஜம் ஜம் திருக்கு திருக்கு நக்க திருக்கு நக்க ஜம் ஜம் தக்கதி திருக்கு நக்க திருக்கு நக்க ஜம் ஜம் திருக்கு திருக்கு நக்க திருக்கு நக்க ஜம் ஜம் தத்தி திரிகிணக திரிகிணக ஜம் ஜம் திரிகு திரிகிணக திரிகிணக ஜம் ஜம் தகதி திரிகிணக திரிகிணக ஜம் ஜம் திரிகு திரிகிணக திரிகிணக ஜம் ஜம் ஆய குலத்தினில் ஆணிரை மேய்த்தவன் ஆடியும் பாடியும் கூடி மகிழ்ந்த ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமானவன் ஆடி துயில்பவன் அவனடி பணிவோம் ஆய குலத்தினில் ஆனிரை வேத்தவன் ஆடியும் பாடியும் கூடி மகிழ்ந்தவன் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமானவன் ஆடி துயில்பவன் அவனடி பணிவோம் ஜம் தக்க திம்மி தக்க நக்க ஜம் ஜம் தக்க திம்மி திம்மி கிட்ட திக்கு நக்க ஜம் ஜம் தக்க திம்மி திம்மி கிட்ட திக்கு நக்க ஜம் ஜம் திருக்கு நக்க தக் திம்மி திருக்கு நக்க ஜம் ஜம் தகஜம் தகதினி தகனக ஜம் ஜம் தகனக தகதினி தகனக ஜம் ஜம் தகதினி தினி கிட்ட திரிகிணக ஜம் ஜம் திரிகிணக தகதினி திரிகிணக ஜம் ஜம் கரமலர் தனிலொரு வேங்குடல் ஏந்திய கார்முகில் வண்ணா கம்ச சம்ஹாரா கரமலர் தனிலொரு வேங்குழலேந்திய காமுகில் வண்ணா கம்ச சம்ஹார தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தாக்கிட்ட தாமி தக்க திம்மி தக்க திம்மி தக்க ஜம் தத்திமி தகதிமி 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 தாமித தகதிமி தகதிமி தஜ்ஜம் காளிங்க நர்த்தனம் ஆடிய சேவடி நாடிடனம் துயர் ஓடி ஒளிந்திடும் காளிங்க நர்த்தன நாடிய சேவடி நாடிய நம்பிய கோடி ஒளிந்திடும் ஜனக்கு ஜனம் தத்தி ஜனக்கு ஜனம் தத்தி தனக்கு குந்தத்தி கிட்ட தக்க திம்மி தக்க தாம் ஜனக்கு ஜனம் தெரி எனக்கு ஜனம் தரி ஜனக்கு குதறி விட தகதிமி தகதம் உன்னை ஈன்ற அரும் அன்னை மனம் மகிழ வெண்ணை உண்ட சிறு மாயவனே உன்னை இன்ற அரும் அன்னை மனமகிழ வெண்டை உண்ட சிறுமாயவனே ஜனக்கு ஜனம் தத்தி ஜனக்கு ஜனம் தத்தி தனக்கு குந்தத்தி கிட்ட தக்க திம்மி தக்க தாம் ಜನಗು ಜನಂದರಿ ತನಗು ಕುದರಿ ಗಿಟ ತಗದಿ ದಾಂ இன்னும் விரி கடலும் இன்னும் நினதழகில் மண்ணை தின்ற திருபாலகனே ಬಿನ್ನು ಬಿರಿ ಕಡಲು ಇನ್ನು ನಿನದಡಗಿ ಮಣ್ಣை ತಿಂದ್ರ ತಿರುಪಾಲಗನೇ ಅಶೋದೆ ಮನಮಗಿ ಮಾಧವನೇ ಕುಚೇಲ ಕುಯರಿನಿ ತೀರ್ಥವನೇ ಮೋಯವನೇ மதுசூதனரே தூயவனே திருமாலவனே தகனக திரிகிணக அருமறை போற்றிடும் திருமுரளி தர கவித்வமே விண்ணு விரி கடலும் மின்னும் நினதழகி மண்ணை தின்ற திருபாலகனே அசோதை மனமகி மாதவனே குச்சேலர் துயரினை தீர்த்தவனே மாயவனே மதுசூதனரே தூயவனே திருமாலவனே தகனக திரிகிணக அருமறை போற்றிடும் திருமுரளீதர கவித்வமே திருமுரளீதர கவித்வமே திருமுரளீதர கவித்வமே தகதகதாம் தகதகதி தத்து தித்து தத்தித்தா தங்கிட கிட தகதன் தங்கிக்கிட தகதி தை தாம் தி தி தாம் தி தி தாம்
அடுத்ததாக பதம். சின்னஞ்சிறு கண்ணன் அவன் சிங்கார வண்ணன் திருட்டுகளும் புரட்டுகளும் செய்வதில் மன்னன். இப்பாடலானது கிருஷ்ணத லீலைகளை உணர்த்தும் வண்ணம் அமைய பெற்றது. செஞ்சுருட்டி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த பாடலை ஆட வருபவர்கள் ஹாரினி, ஹாசினி மற்றும் சினோரிட்டா. அடுத்ததாக கீர்த்தனனை சின்ன கண்ணன் என்பது பக்தி ரசம் சார்ந்தது. சின்ன கண்ணன் என்றால் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லி அடக்க முடியுமா? என்ன சின்ன கண்ணனின் லீலைகளை காட்டுவதை இப்பாடல் டேஷ் ராகத்தில் ஆதி காலத்தில் அமைந்த கீர்த்தனனை ஆட வருபவர்கள் மித்ரா, ஹோஷிகா. செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா? அது புரியுமா? சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன்
அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகி வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அன்னவள் தன்னுயிர் குடிக்க வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அன்னவள் தன்னுயிர் குடிக்க தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தஜனு ஜனு ததிமி தரி கெட்ட கூக்கும் தரி கெட்ட ததி கிணதோ சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் விண்ணும் மண்ணும் நிறைந்திடத்தான் விரும்புவதும் மண்தானே அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தஜனு ஜனு ததிமி தரி கிட கூக்கும் தரி கிட ததி கிணதோ சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லிலடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் எங்கள் கண்ணன் இறுதி நடனமாக கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் கேட்டவருக்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் வள்ளல் வருகிறான் என்று திருவல்லிக்கேணி கீதை உபதேசித்த கிருஷ்ணனை துதிக்கும் பாடல். சங்கரபரண ராகத்தில் ஆதி தாளத்தில் ஆட வருபவர்கள் ஹாசினி, மித்ரா, ஹரிணி, ஹோஷிகா மற்றும் சினோரிட்டா. கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். வருகிறான் வருகிறான் வருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான்,
கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, அவன் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம், வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம். அவன் பாரத போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசயம், அது முக்தி ரகசியம். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். அல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். திருவல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே, சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. சொல்ல சொல்ல ஐயன் தோற்றம் வானில் நீண்டதே, விஸ்வரூபம் ஓங்குதே. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம், காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம், 4 வேத சாஸ்திரம். இதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். வருகிறான், வருகிறான், வருகிறான். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எங்கள் குருவின் குரு திரு பூர்ணிமா ராஜகோபால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களோடு திருமதி சாய் நந்தினி கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இதோட 2வது சலக்க பூஜை நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப டெடிக்கேட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க நிவேதிதா. குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப அழகாக ஆடினாங்க. அதே எக்ஸ்ப்ரெஷன் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். உங்களுடைய எனர்ஜி லெவல் குறையாமல் ரொம்ப நல்லா பண்ணீங்க. கிருஷ்ணரோட தீமேட்டிக் சாங்ஸ் ரொம்ப ரேர் சாங்ஸ். நான் மேமோடையும் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கான்செப்டுக்காக ரொம்ப நல்லா மெனக்கட்டு சாங்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஒரு நல்லதாக ஒன்று கொடுங்க. எந்த அளவுக்கு குழந்தைங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா நடந்தாங்களோ, ரொம்ப நல்லா பண்ணாங்களோ, ஆனால் அதோடைய பாதிக்கு பாதி பங்கு வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் ஒன்று கொடுத்துருங்க.
25 வருஷமா நான் வந்து பரதநாட்டியம் அம்பத்தூரில் நடத்திட்டு கடந்த 5 வருஷமா நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனேன். என்னுடைய சந்ததியா நிவேதிதாவும் அக்ஷயாவும் என்னோட டான்ஸ் ஸ்கூலில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவள் அம்பத்தூரில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா, இவ ஆவடியில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. நிவேதா என்கிட்ட வந்து சேரும்போது வயசு 10. வேற டீச்சர் கிட்டக்க இங்கே அம்பத்தூரில் ஆவடியில் கற்றுட்டு இருந்துட்டு எப்படி நியூஸ் தெரிஞ்சதுன்னு தெரில, அங்கேருந்து என்கிட்டக்க வந்தாங்க. நான் கிளம்பி வர வரைக்கும் அவள் என்கிட்டக்க பண்ணியிருக்கான். அவள் என்னோட 2 பசங்க, என்னோட இன்னொரு ஸ்டூடெண்ட், நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பசங்க வச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணாத ப்ரோக்ராம் கிடையாது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலேருந்து, நாட்டியாலஞ்சலியிலேருந்து எல்லா கோயிலையும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் வந்து 5 வருஷம் நான் இங்கேருந்து போய் அதை கண்டினியூ பண்ணுற முதல்ல இந்த டீச்சருக்கு வந்து பெருசாக ஒரு கைத்தட்டி கொடுங்க. சின்ன குழந்தைங்கள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம்னா அவங்கள நான் கொண்டு வந்திருக்கேன். அவள் எந்த அளவுக்கு பொறுமையாக இவங்களை கொண்டு வந்திருக்கான்றது எனக்கு தான் தெரியும். ரொம்ப 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 அழகாக. ஃபஸ்ட்டு திங், நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து நல்லா நடந்தது, நல்லா நடக்கல, அப்படியே ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த குழந்தைங்க இந்த ப்ரோக்ராம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதோட அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அழகாக சிரிச்சுட்டு, மறக்குதோ மறக்கலையோ அந்த பயம் இல்லாமல் ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று இத்தனை பேர் முன்னாடி பயம் இல்லாமல் அவங்க ஆடிருக்காங்கன்னா சூப்பர்மா, கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. அடுத்தது பாட்டு செலெக்ஷன். நான் 19ஆம் தேதி வரேன்னு அவளுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொன்னேன். திடீர்னு வந்து எனக்கு வந்து 15ஆம் தேதி எனக்கு கால் அடிக்கிறான். வரேம்மா, வந்து பார்க்குறேம்மா. இல்லை மிஸ், இன்விடேஷனில் பேர் போட்டாச்சுங்க. இப்படி நான் இன்னும் கன்ஃபார்ம் கூட பண்ணலையடி, டிக்கெட் கன்ஃபார்ம் கூட பண்ணல, என்ன தைரியத்தில் போட்டேன். இல்லை மிஸ், நீங்கள் வந்துடுவீங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அவளுக்கு தேங்க்ஸ். இவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு. 2 வருஷத்துக்கு நான் எப்போ வந்தாலும் இவளுக்கு இதே தான் வேலை. நான் எப்போ வரேன்னு பார்த்து கரெக்டாக அந்த டைமில் சங்க பூஜை வைப்பாள். ஸோ இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு, எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட்டகாசமாக பண்ணிட்டீங்க. பேரண்ட்ஸ், கீப் இட் அப். இதை இங்கே நிறுத்தாமல் இன்னும் பெரிய அடுத்தது அரங்கேற்றம் போகணும். கொண்டு போக வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஓகேவா? ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மாணவியர் பெற்றோரை அழை.
நன்னாளில் சிவசக்தி நாட்டிய குழு சார்பாக செல்வி நிவேதிதா அப்பாதுரை அவர்கள் பல ஆண்டு காலமாக இந்த நாட்டியத்தை பயின்று நம் பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த நாட்டியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவிகள் எல்லா வகையிலும் சிறப்பாக, மேன்மையாக, ஆரோக்கியமாக, நீடூழி நல்லபடியாக அவங்க பெற்றோருக்கு சிறந்த மாணாக்களாக பிள்ளைகளாக இருந்து வாழ்வில் எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர்கள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொள்வதோடு இந்த பிள்ளைகள் நலன் கருதி நிவேதிதா அவர்கள் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கும் செல்வி நிவேதிதா அப்பாதுரை அவர்கள் நடத்தும் சிவசக்தி நாட்டிய பள்ளி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த நாட்டிய பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 75 மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியத்தில் பயில வைத்து அரங்கேற்றம் செய்துள்ளார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கலை நம்முடைய இந்திய திருநாட்டின் கலை, பரதக்கலை. ஆடல் வல்லான் 64 கலைகளில் அவர் நிகழ்த்தின ஒரு பூமி நம்முடைய தமிழகம். அந்த பரதம் தமிழ்நாட்டுக்கு உரிமையானது. பள்ளி மாணவிகள் டிகே ஹாசினி, டாக்டர் ஆஃப் பி தியாகராஜன், டி குமுதா. அடுத்த மாணவி பெயர் பி மித்ரா, டாக்டர் ஆஃப் பழனிவேல், பி பிரவீனா. அடுத்தபடியாக சென்னோரிட்டா, டாக்டர் ஆஃப் தினேஷ்குமார். அவங்க தாயார் பெயர் ஸ்ரீலி. அடுத்தபடியாக கோஷிகா சிவாஸ்ரீ, டாக்டர் ஆஃப் என்கே ராஜா. அவங்க தாயார் பெயர் ஆர் ரேவதி. அடுத்தபடியாக ஹரிணி, டிகே ஹரிணி செல்வி, டிகே ஹரிணி, டாக்டர் ஆஃப் பி தியாகராஜன். அவங்க தாயார் பெயர் குமுதா. ஆகிய 5 மாணவிகளுடைய இன்று சலங்கை பூஜை அரங்கேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. முடிவடையும் தருணத்தில் எங்களுக்கு இன்றைய தினம் ஒரு 2-3 பணி கோவிலில் சங்கடகர சதுர்த்தி, ஒரு சின்ன மீட்டிங்கு, முக்கிய அலுவலில் நாங்கள் போயிட்டு இந்த நேரத்தில் லேட்டாக வந்ததுக்கு உங்கள் அனைவரிடம் முதல் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவங்களுடைய கலைகள் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் நல்லபடியாக இருக்கணும். கல்வியிலும் சிறந்து ஓங்கணும், கலையிலும் சிறந்து ஓங்கணும். அதே போல் தொழில் நல்லா படித்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும். எங்களுடைய பெரியவர்களுடைய நாங்களாம் சின்னவங்க, உங்களுடைய தாத்தா பாட்டிலாம் வந்திருக்காங்க. எங்கள் பேரன் பேத்திக்கு நடக்குது, எங்கள் சார் சொன்னார். அப்பாத்துரை அவர்களுக்கும் நிவேதா அவர்களுக்கும் நமது பகுதிவாழ் மக்கள் சார்பாக தலைவர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.